லைஃப் டியூன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். மூட்டு வலி அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க ஜாயின்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, சுருன்னு குத்துது, பயங்கர பெயினாக இருக்குது, முடக்குவாதமாக இருக்குமோன்னு பயப்படுவாங்க. முடக்குவாதமே இருந்தாலும் பயப்படாதீங்க. அதுக்கான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை மெயினாக நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவிரல், ஆள்காட்டி விரல், அதை நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம். ஸோ இந்த ரெண்டு முட்டிக்கு இடையில நம்ம இப்படி பண்ணாலே போதுமான விஷயம்தான். இரண்டு இந்த வி ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி இங்க அசைக்க கால் மூட்டெல்லாம் ஃப்ரீ ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம், கை மூட்டை ஃப்ரீ ஆகிறத பார்க்கலாம், கழுத்து ஃப்ரீ ஆகிறத பார்க்கலாம். இதை டெய்லி காலையில நைட்டு நம்ம இதை பண்ண L4 L5 இப்படி எல்லாமே C7லேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகும். இடுப்புல உள்ள பிரச்சனைக்கு இப்படி பண்ணாலே போதுமான விஷயம்தான். அதுக்கான எண்ணெய் என்ன செய்ய போகிறோம்? நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை வந்து நல்ல ஒரு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை உள்ளே ஊற்றிடுங்க. நல்ல செக்கு எண்ணெயாக இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன், ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம இதை இப்போ காய்ச்சிரும். இந்த எண்ணெயை காய்ச்சும் பொழுது என்னாகும்? பொங்கி இப்படி வரும். அந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கணும். இப்போ சீரகமும் சோம்பும் சேர்ந்த ஒரு அற்புதமான எண்ணெய், இதுல நல்ல எண்ணெயில் அந்த எண்ணெயை நம்ம காலையில் ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம். சுகர் பேலன்ஸ் ஆகும், பிபி பேலன்ஸ் ஆகும், ஹை ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேலன்ஸ்ல இருக்கும். ஹைப்போ தைராய்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். நீங்கள் அந்த எண்ணெயை குடிக்கும் போது காலையில் நல்லெண்ணெய், ஜீரகம், சோம்பு, இதோட நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சேர்க்கலாம். எப்படி? அருகம்புல் ஒரு பவுடர் சேர்த்தீங்கன்னாக்கா வாதக்கட்டுகள் நீங்கும். அருகம்புல் சேர்த்தீங்கன்னா 6 வகையான சத்துக்களை 6 விதமான விஷயத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும். பஞ்சார சக்தியாக இருக்கும். நவ ஓட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூடிய பிரீத்திங் கரெக்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் மிகப்பெரிய காயக்கல்பம்னு தான் அதை சொல்லலாம். ஏன்னா பெயின்ல இன்னைக்கு வந்து பெரியவங்க இருக்காங்க, வீட்டில் பிளேயர்ஸ் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே மூளை பலம் தேவை. அதற்கு விட்டால் எலும்பு பலம் தேவை. ஏன்னா லேடிஸ்லாம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க, கழுவுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, என்னென்னமோ வேலை இருக்கு இல்லையா? ஸோ 30+ இருக்கக்கூடிய கால்சியம் ப்ராப்ளம் எல்லாமே இதில் சேர்ந்து விடும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.